ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். தொடர்ந்து வீடியோ அப்லோடு பண்ணுங்கிற ஒரு வாஞ்சியை கொடுக்குறது உங்கள் லைக் தான். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க நண்பர்களே. எதுக்காக அவங்களாம் உன்னை சேர்ந்து அப்படி அடிச்சாங்க? இல்ல சார், நான் எதுவுமே பண்ணல. அது எப்படினே நீங்க எதுவுமே பண்ணாம அடிப்பாங்க? அதுவும் பொம்பளைல கும்மி எடுத்தாங்களே. நல்ல நேரம் எங்க அண்ணன் தற்செயலா அங்க வந்தாரு. இல்லனா எதுக்காக அடிச்சாங்க சொல்லு. அண்ணா, நான் வெளிநாட்டுல இருந்து இன்னைக்கு தானே வந்தேன். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கியா? வெளிநாடா? ஆமாண்ணே, வெளிநாட்டுல இருந்து நான் இன்னைக்கு தானே இந்தியாவுக்கு வந்தேன். நம்ம இந்திய வம்சாவளி தான், இந்தூர்காரங்க தான். அவங்க வீட்டுல தான் டிரைவரா வேலை பார்த்தேன். எனக்கு அங்க பிடிக்கவே இல்லைண்ணே. செத்தாலும் சொந்த ஊர்ல போய் சாகலான்னு வந்துட்டேன். நான் மெக்கானிக்கல் படிச்சிருக்கேண்ணே, இன்ஜினியரு. கஷ்டப்பட்டு படித்தேண்ணே, ஆனால் அதுக்கான வேலை கிடைக்கல. சரி, இங்கே ஏதாவது பொழைச்சிக்கலான்னு வந்தேண்ணே. ஓ சரி, குடும்பத்தோட வரலான்னு வந்துட்டேன். இல்லைண்ணே. சரிடா, அவங்க ஏன் அடிச்சாங்க? அண்ணே, நான் சொல்றதே கேளுங்கண்ணே. இன்னைக்கு தானே வந்தேன். அதான் அந்த கோயில் பக்கத்தில் இந்தியாவுக்கு வந்து எனக்கு எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலண்ணே. ஒரு குழந்தை விளாண்டுட்டு இருந்துச்சுண்ணே. தூக்கி வச்சு கொஞ்சினேண்ணே. ஆசையாக இருந்துச்சு. குழந்தை இல்லைண்ணே, தூக்கி வச்சு கொஞ்சினேண்ணே. பொம்பளை பிள்ளைண்ணே. யாருன்னு கேட்டாங்க. நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்பெல்லாம் சரின்னு சொல்லிட்டு சிரிச்சு தானே நின்னாங்க. சாக்லேட்டு பிஸ்கட் எல்லாம் கொடுத்தேன்னு. சரி, நல்லதானே என்கிட்ட இந்த குழந்தை விளையாண்டுட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த பொண்ணு கழுத்துக்கு அந்த செயினை காணுமா. ஏன் திடீர்னு எப்படி காணாம போகும்? அவங்க அப்படித்தானே சொல்றாங்க. எனக்கு தெரியலண்ணே. அந்த பொண்ணு நான் தூக்கி கொஞ்சம் போதெல்லாம் கழுத்துல நான் பார்க்கவே இல்லைண்ணே. இருந்துச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க எல்லாருமே சேர்ந்து என் மேல பழிய போட்டாங்கண்ணே. நீ சொல்ல வேண்டியது நட, நான் எடுக்கலண்ணே. அண்ணே, எனக்கு எதுக்குண்ணே? உண்மை சொல்லிருக்கேண்ணே. எனக்கு தாய் இல்ல, தகப்பன் இல்ல, கூட பிறந்தவங்களும் கிடையாது. மொத்தத்துல அனாத. எனக்கு எதுக்குண்ணே தங்கச்சின்னு? நானே வெளிநாட்டுல வேலை பார்க்க பிடிக்காம தானே வந்திருக்கேன். எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னேன். என் மேல பழிய போட்டாங்க. எனக்கு யாருமே இல்லை, பழிய போடாதீங்கன்னு சொன்னேன். சொன்னதானே மாத்திரம் அனாத என்ன சொல்லி அடிச்சுட்டாங்கண்ணா. திருப்பி கிளாஸ் வந்துடா. என் மேல திருட்டு போட்டோம். அப்படி விழும்போது கூட நான் சமாளிச்சுட்டேனே. ஏன்னா என் கட்டில கட்ட செய்ய அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டேனே. அதுக்கப்புறம் கூட அடிச்சாங்க. அனாதன்னு சொன்னேனே. அதுக்கப்புறம் தானே அடிச்சாங்க. நல்ல நேரம் நீங்க வந்தீங்க, இல்லன்னா நீங்க கொண்டிருப்பாங்க. மனுஷங்க புத்தி இங்க அண்ணாதன்னு சொன்னா அடிக்க செய்யறாங்க. தாங்கவே முடியல. செயின் காணுன்னு சொல்லியிருந்தா நானே என்கிட்ட இருக்கலாம் கொடுத்துருப்பேன். ஏன் தான் வந்தோன்னு இருக்குது. இதுக்கு நான் அங்கேயே இருந்திருப்பேன். சரி சரி விடு. அம்மா வழி அப்பா வழி ஆட்கள் யாராவது இருக்காங்களா? எனக்கு யாரு இருக்காங்கன்னு கூட தெரியாதுன்னு. இந்தியாவுக்கு வந்தா தானே தேட முடியும் அப்படின்னு நினைச்சுதானே வந்தேன். எனக்கு தான் அம்மா அப்பா இல்ல. அம்மா அப்பாவுக்கு எப்படி அண்ணன் தம்பி அக்கான்னு யாரும் இருக்கதானே செஞ்சிருப்பாங்க. அம்மா அப்பா இல்லாம நான் பிறந்திருக்க முடியாத. யாராவது ஒருத்தனி இருப்பாங்கல்ல. தேடி வந்தேன். சரி சரி சரி, அழாத அழாத அழாத. மனசுலாம் வலிக்குது. இதுக்கு நான் அங்கேயே அடிமை மாதிரி வேலை பார்த்துருப்பேன். அனாதன்னு சொன்னாங்கன்னா அதானே தாங்கிக்கவும்ல. சரி விடு. யார் அனாத? உனக்கு நான் இருக்கேன். அண்ணா, நீ ஏன் அனாதான் நினைக்க? நான் இருக்கேன். உனக்கு மூத்த அண்ணனா நான் இருக்கேன். நான் நிக்காம பாரு. இவன் உனக்கு ரெண்டாவது இல்லவன். அந்த நிக்காம பாரு, அவன் உனக்கு கடைக்குட்டி தம்பி. விடுங்கண்ணே, நம்மளாம் ஒண்ணுதாம்னே. அந்த அன்னைக்கு அந்த அண்ணன் அப்படிதான் வந்தாவ. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. அண்ணன் தான் என்ன பாத்துக்கிட்டாரு. நான் எங்க பாத்துக்கிறேன்? அவன் வேலை பார்க்கான். நீங்க மட்டும் அன்னைக்கு அடைக்கலாம் கொடுக்காம இருந்தா நான் வேலை பார்த்துட்டு போனாங்க. நான் போட்டுக்க துணியில இருந்து எல்லாம் வாங்கி கொடுத்தது அண்ணன் தான். அண்ணா, அப்ப நானும் இங்கே இருந்ததுண்ணே. ஆனா எனக்கும் மெக்கானிக் லைன் நல்லா தெரியும்ண்ணே. சரி, நம்ம வேணா இன்னொரு ஷாப் போட்டுருவோமா? அதுதான் அதுக்கு பாதி எடுத்துக்கலாம். அண்ணே, நான் உனக்கு சொல்ல வருத்தப்பட மாட்டீங்களா அண்ணே? என்னடா, எத்தனை கடைனாலும் ஓப்பன் பண்ணுங்கண்ணே. நான் வேலை பார்க்கண்ணே. ஆனா எனக்கு எதுவுமே வேண்டாண்ணே. ஏன்டா? அனாதன்னு அடி வாங்கும் போது நீங்க தான் வந்து தடுத்தீங்க. தடுத்துட்டு போயிருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா கூட்டிட்டு வந்தீங்க. யாருமே இல்லைன்னு சொன்னப்போ நான் இருக்கேன்டான்னு சொன்னீங்க பாருங்கண்ணே. அதோட நீ போட்டாம கடை வச்சு தரேன் பொழைச்சு கொடுன்னு சொன்னீங்க பாருங்க. எனக்கு நீங்க அண்ணனா இருந்தா மட்டும் போதுண்ணே. நான் உங்க கூட இருந்தது என்ன? என் கூட தான்டா இருப்பா. என் தம்பிடா. என்கிட்டயே சாட்ட சொல்லிடுறேன். எனக்கும் அம்மா அப்பாலாம் கிடையாது. தெருல தான் கிடந்தேன். தெருல தான் பிச்சை எடுத்தேன். இந்த ஊர் இன்னும் என்ன பிச்சைக்காரன் தான் கூப்பிடும். அண்ணாத நாயன் தான் கூப்பிடும். மலைக்கு கூட யார் வீட்லயும் என்ன ஒதுங்க விட மாட்டானுங்க. வெளில போடாம பானுங்க. இந்த ஒசாப்பா ஒரு பெரியவர் எனக்கு வச்சு கொடுத்தாரு. அது வந்து படிச்சுக்கிட்டேன். அப்புறம் தான் இவன் வந்து கிடைச்சான். அப்புறம் என்ன இவன் கிடைச்சான். இப்ப நீ வந்திருக்க. 2 கடையா போடுவோம். வரதான் அதுக்கு பாதியா எடுத்துக்கிறோம்டா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. சரிடா. அப்போ டேய் மணி, என்னண்ணா? அந்த ஓலை பண்ணுவாங்கல்ல நம்ம ராசி அண்ணாச்சி, ஆமா, நான் சொன்னேன்னு ஓலை எல்லாம் வாங்கிட்டு வா. சரிங்கண்ணே. பின்னாடி லேசா குடிசை போட்டுக்கிடுவான். நைட்டு மட்டும் தான் தூங்குவான். பாத்துக்கலாம். சரிங்கண்ணே. சரிடா, போய் சாப்பிடு போ. ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலன்னு கஞ்சி தான் வச்சேன்.
கஞ்சி தான் இருக்கு, குடிச்சிருவல்ல. நீங்க எது கொடுத்தாலும் சாப்பிடுவேண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. யாருமே இல்லைன்னு நினைச்சு வந்தேன். இனி அந்த வார்த்தையில உனக்குள்ள வர வேண்டாம். சரிங்கண்ணே. சரி, நீ இன்னும் வேலைக்கு போலியா? இன்னைக்கு ஆடிட்டிங் ஒர்க் இருக்குண்ணே. 11 மணிக்கு போனா போதும். அதான் நின்றுட்டு இருக்கேன். சரிண்ணே, நான் 2 வண்டி சரி பண்ணேன். எந்திண்ணே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ முதல்ல கிளம்பு பாரு. அண்ணா கிளம்புடா, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகும். போ, நான் பாத்துறேண்ணே, நீங்க போங்க. முதல்ல கஞ்சி வச்சு தரேன் வா. அன்னைக்கு கஞ்சி வச்சாரு, நான் துவையில அரைச்சேன். ஆனா அமுதமா இருக்குடா, வா. சத்தியமா நான் எதிர்பார்க்கிறேண்ணே, இவ்வளவு அழகான ஒரு குடும்பம் கிடைக்கும்னே. ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டானே. ஆஹா, அண்ணனுக்கு வெக்கம்லாம் வருது. எதுக்கு அப்படி கேட்கா? இல்லண்ணே, நான் சும்மா தான் கேட்டேன். வெக்கமா படுத்தீங்க, கல்யாணம் பண்ணிட்டானே. இல்ல, அண்ணனுக்கு இருக்குன்னு நினைக்கேன். இல்ல, எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டேய், போய் சாப்பிடு போ. அப்போ அண்ணனுக்கு இருக்கு. ஆஹா, அண்ணன் மறைக்காரே. தெரியும் போது தெரியும். போங்க, போய் சாப்பிடுங்க. சரிங்கண்ணே. ஏண்டா, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க, சாக்லேட் எதுவும் கொண்டுட்டு வரல? அண்ணே அவளுக்கு கேட்காரே. இருக்குண்ணே, வச்சிருக்கேண்ணே. சரி சரி, அது 2 சாக்கெட் இருந்தா எடுத்துட்டு வா. ஆகா, அப்படின்னா அண்ணனுக்கு ஆளு இருக்கு. ஆளுக்கு தான் கேட்காரு. நான் இப்ப எடுத்துட்டு வரேன்னே. சரிடா, பின்னாடி தான் தங்கணும், வேற வழி இல்ல. நான் என்ன ஒரு வீடு பாக்கட்டுமாண்ணே? வேணாண்டா, எனக்கு ராமுல வேலை இருக்கும். நான் வீட்டுக்குலாம் வந்துட்டு கிடக்க முடியாது. இதெல்லாம் இங்கனே வேலை பார்த்துட்டு அசதியா இருந்தா அப்படியே தூங்கிடுவேன். இதெல்லாம் வீட்டுக்கு போனோம், அது இதுன்னு வேலையா இருக்கும். வேண்டாம், இந்த இவனுக்காக தான் பாக்கலான்னு இருக்கேன். பாப்போம். உங்ககிட்ட மறைக்கிறது கூட இல்ல, ஒரு வீடு எடுத்திருக்கேன். ஆனா அது எனக்கு இல்ல. எதுவும் சொல்ல வேண்டானே, பரவாயில்லண்ணே. எனக்குன்னு எடுத்திருந்தா கூட்டு போயிருப்பா. சரிடா, போய் சாப்பிட்டுட்டு வா. சரிண்ணே. இன்னைக்கு செல்லத்துக்கு பிறந்த நாள். கோயிலுக்கெல்லாம் போகணும்னு சொன்னா இன்னும் வரக்கானோ. என் தங்கத்துக்கு, என் வைரத்துக்கு பிறந்த நாள். ஐயோ, என் கட்டி தங்கத்துக்கு பிறந்த நாள். என் செல்லம். என் தேவதை, என் தேவதை, என் சாமி. என் தேவதைக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? என் அழகு தேவதைக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? என் தங்கம் எனக்குனே பிறந்திருக்கு. வாய், இன்னைக்கு தானே நீ எனக்குனே பிறந்திருக்க. போங்க, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். எதுக்கு என் தேவதை என் மேல கோவமா இருக்கு? என் தேவதை கோவமா இருக்க கூடாது. என் தேவதைக்கு அழகு, சிரிப்பு தான். நீங்க நைட்டு முதல்ல வந்து எனக்கு விஷ் பண்ணுவேன், என்னை வந்து பாப்பேன்னு சொன்னீங்க. நீங்க வரவே இல்லை. யார் சொன்னா? இந்த அழகு தேவதை என் சொல்லு குட்டி ஒரு அழகான ஏஞ்சல் மாதிரி பிங்க் கலர்ல ஒரு நைட்டி போட்டு தூங்கிச்சே. நான் பார்த்துட்டேனே. உள்ளங்கால முத்தம் கொடுத்த, நெத்தியில கொடுத்த, தொப்புல கொடுத்த. என் தங்கம் அழகான தேவதை மாதிரி, ஒரு ஏஞ்சல் மாதிரி, அவ்வளவு அழகா கியூட்டா தூங்கிட்டு இருந்தா. எழுப்பு மனசு வருமா? போங்க. போக மாட்டேன். என் தேவதை கூட தான் இருப்ப. சரி, எந்திரிச்சு நில்லுங்க. எதுக்கு தங்கம்? நான் இன்னைக்குள்ள ஒண்ணு தூக்கி சமக்கலான்னு இருக்கேன். ஐயோ, நான் சொல்றத முத கேளுங்க. கடிச்சிருவேன். எந்திங்க சொல்றேன்ல. நீ சொன்னா நான் கேட்காம இருப்பேனா? ஏந்திட்டு தங்கம். ஏந்திச்சுட்டேன். எனக்கு இன்னைக்கு பிறந்தநாளா, அதனால முத உங்ககிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்க போறேன். என் ஆசீர்வாதம் எப்பவும் என் தங்கத்துக்கு உண்டு. இருங்க. என்னங்க, நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்கிட்ட என் தேவதை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்ததே. நான் காலில் விழுறது உங்ககிட்ட மட்டும்தான். இந்த பாரு, உலகத்துல இருக்க அத்தனை ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கணும். என் தேவதை 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழணும். நீ எந்தி முத இங்க வா. ஒண்ணு இல்ல, நீ வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது. ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. இந்த உலகத்துக்கு எத்தனை பேருக்கு பிறந்த நாள் வந்திருக்கோம். யாரும் என்கிட்ட வந்து சொன்னது கூட கிடையாது. ஆனா எனக்குன்னு பிறந்தவா என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறா. இதெல்லாம் நான் தூரத்துல இருந்து பார்த்திருக்கேன்டி. இப்ப சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லட்டா? என்ன? இந்த உலகமே எடுத்தாலும் சரி, உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களை இறுக பிடிச்சுக்குவேன். உங்களை கழுத்திலே முத்தம் கொடுப்பேன். யாராவது எதிர்த்தா அவங்க முன்னாடியே உங்களுக்கு நச்சு நச்சுன்னு முத்தம் கொடுத்துருவேன். உங்களை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அப்படி பிரிச்சா
அதனால அதுமா எதுவும் சொல்லிடாத. அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன். தெரியுமே, இச்சண்டில பத்தி எனக்கு தெரியுமே. என் தேவதை, என் சாமி. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? சரி, எங்கேயும் போகணும்னு சொன்னல. அழுவாதீங்க. சரி, அது சும்மா அந்த கண்ணீர் என் தேவதை அழகு போல இருக்கு இன்னைக்கு. நம்ம கோயிலுக்கு போலாமா? சரி போமா. சரி, நீங்க இப்படிதானே வருவீங்க? இப்படிதான் வருவேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்ல இல்ல, எனக்கு ஒரு அவசியம், எனக்கு இதான் பிடிக்கும். உனக்கு நான் இப்படி இருக்கும்போது என்ன பிடிச்சது, அதனால வேணா தெரியல. இப்பெல்லாம் எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கேன். எனக்கும் பிடிக்கும். அப்புறம் என்ன? தேங்க்ஸ். இவ்வளவுதானா? உன்னை எனக்கு சொந்தமா கேட்டுதான் முழுச தொடுவேன். போங்க. என் தேவதை எனக்கு சொந்தமாகணும். ஒண்ணு சும்மா இரு. ஒண்ணு சரி, கழுத்துல வேணா கொடுக்க. அதை நீங்களே வச்சுக்கோங்க. ஓய், நான் கேட்ட இடத்துல எனக்கு வேணும். முடியாது. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்கு உங்க தேவதையோட பிறந்த நாள்ல கேட்டதெல்லாம் கொடுக்கணும்ல. அதுக்கு நீ புறமா கேட்க, அதில் இப்ப கொடுக்க முடியாது. கொடுத்த வேற ஏதாவது ஆயிரும். வேற என்ன ஆகும்? எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? நான் அதோட இப்ப நிப்பாட்ட மாட்டேன். அதான் எனக்கு பயமா இருக்கு. அதோட நிப்பாட்டிட்ட பரவாயில்ல, சத்தியமா நான் நிப்பாட்டிக்கிட மாட்டேன். வேற ஏதாவது வேண்டாம். எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை. அதான் ஒண்ணுல மற்ற எல்லாத்தையும் தரேன். இப்போதைக்கு இது மட்டும் நமக்குள்ள வேண்டாம். போமா, இன்னைக்கு முழுசா நான் உன் கூட தான் இருக்க போறேன். எவ்வளவு நேரம்னாலும். எங்கெல்லாம் போகலாம்? நீ சொல்லு, எங்கெல்லாம் போலாம்? ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போனோம், அப்படியே பார்க்கு போனோம், அப்படியே சினிமாக்கு போனோம். என் தங்க தேவதை எது கேட்டாலும் செய்வேன். இன்னைக்கு என் தங்க தேவதைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன? அப்புறம் நான் சொல்றேன். சும்மா அதுதான் கிஃப்டா? அதுக்கும் மேல. அப்படின்னா நீங்க கொடுக்க போறீங்களா? ஒண்ணு போடி. அப்படி சொல்லக்கூடாது. ஐயா, ஆமா, வாடி வாடி. நான் நீ போடின்னு சொல்ல மாட்டேன். சரி 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 சரி. சரி, நீங்க என்ன கொடுக்காம இருங்க, நான் கொடுத்துக்கிட்டா? வேண்டாண்டி. ப்ளீஸ், நான் மட்டும் கொடுத்தேனே. அவ்வளோ கொடுக்க ஆசையா? ஆசையாவா? கொஞ்சம் உள்ள வாங்க. என் தம்பிமார் இருக்கானுங்க. தம்பி மாறா? ஆமா, எனக்கு கிடைச்சிருக்கானுங்க. வேண்டாம், இப்ப கொடுக்காத. என்னால முடியலடா. சும்மா இரு. முடியாது, வாங்க. சும்மா சும்மா இரு. சும்மா சும்மா சும்மா. என்னடி? மரியாதை இங்க வந்துன்னு சொல்லிட்டேன். வேண்டாம். நீங்களாம் வந்துட்டா நல்லது. அது வந்து வாங்கன்னு சொன்னேன். சரி, நீ முன்னாடி போய்கிட்டு இரு. நான் பின்னாடி வரேன்னா இனி ஊர் ஆரம்பிச்சிடும். நான் பைக்கிலே வாரேனே. பாம்போல கேட்கறாள. இல்லம்மா, ஊர் அடுக்கிறமா பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிரும்ல. தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. எதுக்கு? நீங்க தான் இருக்கீங்கல்ல, நான் உங்க கூட வாரேனே. நான் உங்க கூட தான் வருவேன். வேண்டாம்மா, யாராவது பார்த்து பிரச்சனை ஆயிரும்ல. சொன்னா கேளு. இவ்வளவு தூரம் வந்துட்டல, நீ முன்னாடி போ. நான் இதை நின்று பார்த்துட்டு தான் பின்னாடி பின்னாடி வருவேன். பின்னாடியே தான் வருவேன். வண்டியில போனா யாராவது கேட்பாங்க, உங்க வீட்டுக்கு கொண்டு சொல்லி கொடுத்துருவாங்க. உனக்கு பிரச்சனை ஆயிரும்ல. சரியாம்மா? பிரச்சனை என்னதான், நீங்க இருக்கீங்கல்ல. அதுக்கு இல்லாடி இன்னும் உனக்கு வயசு வரல. நான் போக மாட்டேன், நான் உங்க கூட தான் வருவேன். அது வந்து முடியாது. நான் உங்ககிட்ட பைக்கில் வரேன். பிடிவாதம் பிடிக்கத பாரு. சின்ன பிள்ளைதான், பிடிவாதம் பிடிக்கத பாரு. ஓய், பிடிவாத கை வா. அப்பல அவனுக்கு கொடுத்தல. இல்ல, அதே மாதிரி இப்ப கொடுக்கட்டா? இல்ல இல்ல, சொன்னேன். நல்லா இருந்துச்சு. தெரியும். பாரு ஒண்ணு. சரி சரி, நம்ம பைக்கிலே போவோம். சரி வா. இவள் எவ்வளவு உறுதியா இருக்கா. இதுக்கப்புறம் என்ன இருந்தானே பார்த்துக்கலாம். சரி, நான் இங்க நிக்க. போயிட்டு வானா? நீங்க வாங்க. எனக்கு பழக்கம் இல்ல, நீ போயிட்டு வா. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் நான் இங்கெல்லாம் வந்ததே இல்லை.
ஆட்கள் பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க. யார் என்ன சொல்லுவா? வேண்டாண்டி, யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் இங்கெல்லாம் வந்ததே இல்லடி. அது எதுக்கு வம்பு? நீ போயிட்டு வா, நான் இதுல நிக்க. நான் இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ போய் சாமி கும்பிட்டு வா போ. ஓ, நீங்க இல்லாம நான் போக மாட்டேன். கும்பிட்டா ரெண்டும் சேர்ந்து கும்பிடுவோம், இல்லைன்னா வேண்டாம். வாங்க போவோம். போனா ரெண்டும் சேர்ந்து போவோம், இல்லைன்னா பரவாயில்ல. உங்களுக்கு இல்லாத இடத்துல எனக்கு தேவையில்லை. வேண்டாண்டி, இங்க பாரு, நான் அப்படியே வளர்ந்துட்டேன். சொல்ல போனா இந்த கோயில் பக்கத்துல தான் நான் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டேன். அது முடிஞ்சு போச்சு. இப்ப நான் உங்களுக்கு நான் இருக்கேன். இனிமேல் இதை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன்ல. நீ இருக்கடி, சத்தியமா இருக்க. எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருவ. ஆனா பழசு எல்லாரும் மறக்க மாட்டாங்களே, சொல்லி கட்டத்தானே செய்வாங்க. நீ போயிட்டு வாடி, என்னால உன் மதிப்பு குறையும். உங்களுக்கு மதிப்பில்லாத எதுவும் எனக்கு வேண்டாம். என் மதிப்பு, என் சந்தோஷம் எல்லாமே நீ தாண்டி. நீ சந்தோஷமா இருந்தாலே போதும். எனக்கு என் புருஷனோட சந்தோஷம் தான் முக்கியம். அவருடைய கௌரவம் தான் எனக்கு முக்கியம். வேண்டாண்டி. யார் என்ன சொல்றான்னு பாப்போம். அப்படியே எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா, ஆமா இவதான் என் புருஷன், அவர் கூட தான் இருக்க அப்படின்னு நான் உறுதியா சொல்லுவேன். வாங்க. அப்படி என்னால எங்க வேணாலும் சொல்ல முடியும். எங்க வேணாலும் கூட்டு போட்டு நான் சொல்லுவேன். எனக்கு நீங்க தான். நீங்க நிச்சயமா என்ன நல்லா பாத்துக்குவீங்க. உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க என் புருஷன். நான் புருஷனை நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சொல்லிட்டேன். நீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா அடுத்த வாட்டி இந்த மண்ணில் நான் இருக்கவே மாட்டேன். பேசாதடி. நான் ஒன்னும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். நீங்க இல்லாத ஒரு நொடி கூட இந்த மண்ணில் நான் இருக்க மாட்டேன். நீங்க இருக்க இடத்துல தான் நான் இருப்பேன். உங்களை என்னையும் பிரிக்க நினைச்சு செத்துருவேன். இப்பெல்லாம் பேச வா, கோயிலுக்கு வந்து வரணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வரேன். வா, என்ன ஆனாலும் பரவாயில்லடி, நான் வரேன். வா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. வா வாங்க, ஜோடியா தான் நிக்கணும். சரி வா. யார் பேர்ல அர்ச்சனை? சாமி, என் புருஷன் மேலதான், கிங்ஸ்லின். சரிம்மா. தட்டுலாம் வாங்கிட்டு வரலையா? தட்டு அப்படின்னா சின்ன பொண்ணுக்கு தட்டுலாம் வாங்கிட்டு வரலையா? ஐயோ, நான் வாங்கிட்டு வரலையே. இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். மனசார கும்பிட வந்திருக்கேன். பரவாயில்ல, உங்க பேர்லயே அர்ச்சனை பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க. கிங்ஸ்லின் மகவோ, இன்னைக்கு உனக்கு தானடி பிறந்த நாளே. என் சந்தோஷமே நீங்க தான். இந்தாங்க, இன்னைக்கு உங்களுக்கு சுபிச்சமான நாள். சாமிக்குள்ள மாலையே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்தாங்க, வாங்கிட்டு போங்க. அவகிட்ட கொடுங்க, அவகிட்ட கொடுங்க. ஆம்பளை அவன் மேல உசிர வச்சிருப்பான் போலுக்கு. என் புருஷன். அப்படியா? ஆனா கழுத்துல மாங்கல்யம் இல்லையே. கட்டிக்க போறான். சரிம்மா சரிம்மா, இந்தாங்க மாலை. அவங்க கிட்ட கொடுத்து என்கிட்ட போட சொல்லுங்க. ஓய், இந்தாங்க. ஓய், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வந்த சாமியை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த மாலை எனக்கு எடுத்து போடுங்க. இல்லடி, வேண்டாம். ஐயோ, எப்படி சொல்லக்கூடாது. சீக்கிரம் போட்டுருங்க. சொல்லக்கூடாதோ? ஆமா, சொல்லக்கூடாது. சக்குன்னு போட்டுருங்க, சாமி குத்தம் ஆயிரும். சரி, நான் போட்டுறேன். நல்லா இருக்குடி. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். இருங்க வரேன். எனக்கு எதுக்கு போடுற? அது சொல்லட்டா, நம்ம ரெண்டு பேருக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்ற? நம்ம தான் மாலை மாத்திக்கிட்டோமே. அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இனி நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நிஜமாவா? சந்தோஷமா இருக்கலாமா? ஆமா, இவன் எதுக்கு கோயிலுக்குள்ள நிக்க? ஏய், நீலாம் எதுக்கு கோயிலுக்குள்ள நிக்க? ஐயா, இவனை யாரு கோயிலுக்குள்ள விட்டது? ஏய், நீலாம் கோயிலுக்குள்ள வர கூடாது. வெளிய போ. ஓ, உனக்கு கோயிலுக்குள்ள கேக்குதாங்க? இதே கோயில்ல பிச்சை எடுத்து தின்னவன் அனாதை பையன் எப்படி விழுந்து நிக்கான்? அது கோயிலுக்குள்ள. வெளிய போடா. நீ எதுக்கு வந்து நிக்க? ஏன் எதுக்கு நிக்க கூடாது? ஏங்க, நீங்க கொஞ்சம் தள்ளி வாங்க. இவ யாரு? சரி, நான் கிளம்பிடுறேன். ஏங்க, எதுக்கு கிளம்பணும்? ஒரு நிமிஷம் தள்ளுங்க, நான் பேசிக்கிறேன். இசித்தம்மா, வர கிளம்பலாம். உன்னெல்லாம் கோயிலுக்குள்ள விட்டது யாரு? என்ன, உங்களுக்கு தான் நான் எல்லையமா பேசிட்டு இருக்கீங்க? இன்னொரு வாட்டி அவர் ஏதாவது சொன்னீங்க, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அண்ணாடியா, தொலைச்சவங்கடி தோச்சி, என் புருஷன். இசை வேண்டாம், வா போ. சும்மா இருங்க. அவர் கோயிலுக்குள்ள வருவாரு, எல்லா பக்கமும் நிப்பாரு. உங்களுக்கு எதுவும் கேட்க அதிகாரம் கிடையாது. என்ன அவர் என் புருஷன். நானே இதே மண்ணில் பிறந்தவதான். ஏதாவது பண்ணினீங்க. யாரை பார்த்து அனாதை சொல்லிட்டு இருக்கீங்க? பெருசா பேச வந்துட்டாளுங்க. கோயிலுக்கு வரது நல்ல புத்தி வேணுங்கிறதுக்காக தான். வக்கல புத்தியோட வந்திருக்கீங்க. நீங்க தான் கோயிலுக்குள்ள வரக்கூடாது. இன்னொரு வாட்டி அவரை பார்த்து ஏதாவது சொன்னீங்க, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏன் புருஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல புள்ள குட்டியோட வருவா.
இருக்குடி உங்களுக்கெல்லாம். என்னவா மூஞ்ச பிடிச்சு உரசிடுவேன். யார பேசிக்கிட்டு இருக்க? ஏய் நீ எந்த ஊர் பிள்ளை? யார் மாவா? ஐயோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு. ஈஸியா நம்ம போலாம். யார் பிள்ளைன்னா உங்களுக்கு என்ன? இவர் என் புருஷன் போறாதே. நான் இப்ப யார் பிள்ளைங்கிறது முக்கியம் இல்ல, யார் பொண்டாட்டிங்க தான் முக்கியம். வந்துட்டாளுங்க, வாங்க நம்ம போலாம். எனக்கு வந்த தேவதை இனி நான் அனாதையே இல்ல. எனக்காக எப்படி பேசுறா? நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். எனக்கு வந்த தேவதை நான் இனி ஒரு காலமா அனாதைன்னு நினைக்கவே மாட்டேன். இவ ஏன் பொண்டாட்டி? இவ சொன்ன மாதிரி எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இவ ஏன் பொண்டாட்டி? இனி இவ ஏன் பொண்டாட்டி? நம்ம ரெண்டுத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சுட்டா? நிஜமா? சரி, எனக்கு பிறந்தநாளுக்கு gift கொடுக்கேன்னு சொன்னீங்க. அதுவா? உனக்கு பிடிச்சதே கொடுத்துருது. என்ன சொல்றீங்க? அதை விட பெரிய கிஃப்ட் எதுவுமே இல்லையே. நான் சிம்பிளா கொடுக்கணும்னு நினைச்சேன். நீ எனக்கு மிகப்பெரிய பரிசை கொடுத்த. அதனாலதான் உனக்கு பிடிச்சதையே நான் பரிசா கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னையே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு விருப்பம் தானே? ஆனா அதுக்கு முன்னாடி இச்செல்லத்துக்கு என் கையால சமைச்சு தருவேனா? சாப்பிடணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு இப்பவுமே ஒன்னு அள்ளி அணைக்கணும் போல இருக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வார்த்தையால விவரிக்க முடியாத சந்தோஷம். எனக்கு நீ வாதாடின பாரு, மாலையை மாத்திக்கிட்டு கல்யாணம் முடிஞ்சதுன்னு சொன்ன பாரு. இதுக்கு மேலே உன்னை இழக்கிறதுக்கு நான் விரும்பல. வந்துடலாம். சரி, நான் போய் சமைச்சிட்டு வரேன். சீக்கிரம். ஏன் பொண்டாட்டி எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு எப்படி வாதாடினா, எப்படி சண்டை போட்டா? இது வரைக்கும் எனக்காக நான் மட்டும்தான் சண்டை போட்டேன். நான் அனாதை இல்லைன்னு சண்டை போட்டேன். ஆனா இன்னைக்கு என் பொண்டாட்டி அவர் என் புருஷன்னு சொல்லி சண்டை போடுறா. இந்த மாலையை எங்க வைக்க? ரொம்ப பத்திரமா வைக்க. நம்ம எடி மாலையை எல்லாம் வைக்கா? ஏங்க அதேதான் ஆங்கர்ல கோர்த்து போடுங்க. சரிடி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பிடுங்க. இல்லடே, நீ வச்சவன சாப்பிடறதுக்கு தோணல. அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க சாப்பிடுங்க. நீ வா, என் மண்ணில் உட்காரு. உனக்கு ஊட்டி விட்டுட்டு நான் சாப்பிடுறேன். சரி. என்ன என்ன அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்கும், அதை விட உசரு. உங்களை தவிர இந்த உலகத்தை அப்படி யாரையும் பிடிக்காது. அதான் பார்த்தேன். ஏன் என் மேல உனக்கு அவ்வளவு பாசம்? நான் உனக்கு அப்படி ஒண்ணுமே செய்யலடி. உங்க இதயத்தையே கொடுத்துருக்கீங்களே, அந்த இதயத்துல நான் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கேனே. அந்த மூளைக்குள்ள 24 மணி நேரம் என்ன பத்தி யோசிக்கிறீங்களே. உங்களையே கொடுத்துருக்கீங்களே, விலை மதிக்க முடியாத உங்களையே எனக்கு கொடுத்துருக்கீங்களே. நீ கொடுத்ததுக்கு முன்னாடி நான் கொடுத்தது ஒண்ணுமே இல்ல. நீங்க கொடுத்ததான் பெருசு. நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன். இப்படி ஒரு தேவதை எனக்கு பொண்டாட்டியா உன்னை செல்வ செழிப்பா வாழ வைக்க. நீ ஆசைப்பட்டதை விட ரொம்ப பெருசா வாழ வைக்க. பெரிய வீடு, காரு, நகை, நட்டு எல்லாம் என் செல்லத்துக்கு வாங்கி கொடுப்பேன். சரி சரி, உடனே நம்புவ? கட்டாயமா நீங்க எனக்கு வாங்கி கொடுப்பீங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னங்க? என்ன? ஆனா நான் படிக்க வைக்கணும். நீ எவ்வளவு வேணாலும் படிடி, நான் படிக்க வைக்க. நீ தாராளமா படிடி, எனக்கும் சந்தோஷம் தான். எனக்கு இதான் உங்களை ரொம்ப பிடிக்கும். சரி, என்ன நான் ஊட்டி விடுறேன். எங்க படத்துக்கு போகணும்னு சொன்னீங்க? சாப்பிட்டு போடுவோம். சரிங்க. சரிங்க. மத்தது மத்ததுன்னா? இல்ல, நீ கேட்ட. அது இல்ல, நீதான் சொன்ன. அப்படியா? ஓய், நீ தானே சொன்ன. சினிமாக்கு போலாம். அது கட்டாயமா போன. மத்தது இது நல்லா இருக்கு. எது? நீங்க வளைஞ்சுக்கிட்டு வர்றது. ஏய், நான் சீரியஸா கேட்க. பார்க்கலாம். முடியாது, நினைப்பாவே இருக்கும். படத்துக்கு போலாம், பார்க்கலாம். சீக்கிரம் கிளம்பு. வீட்டுக்கு போமா?
வீட்டுக்கு போவோமா? அண்ணன் அப்பப்ப தானா சிரிக்காரு, என்னவா இருக்கும்? ஐயோ நினைப்போ இருக்க. ரொம்பதான் வெக்கப்பட்டு வழிதாரு, என்னவா இருக்கும்? என்ன அந்த 4 நம்பர் ஸ்கூலோடு அண்ணன் அதை சரி பண்ணியாச்சுனே. சரி பண்ணிட்டேனா? என்னண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலுக்கு. ஆமாடா, என்னென்ன விசேஷம்? ஏதோ அப்போதான் ஆயிட்டீங்களா? ஏன்டா திரும்ப அப்படி கேட்ட? இல்லண்ணே, உங்க முகத்தை பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சது, அதான் கேட்டேன். என்னடா டக்குன்னு இந்த வார்த்தை சொல்லிட்ட? ஆகா, அண்ணன் எதிர்பார்த்திருப்பார் போலுக்க. அதெல்லாம் இப்ப அதெல்லாம் 4 கிடக்கு. அப்போ சம்பவம் நடந்திருக்கு. ஒண்ணு இல்லண்ணே, நீங்க சரி பண்ணுங்கண்ணே. இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தீல. உங்ககிட்ட சொல்லதுக்கு என்னடா, அனாதியாதான் இதுல உட்காந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு எல்லா நாளும் மாதிரி அந்த நாளும் வந்தது. எனக்கு எல்லா நாளும் ஒண்ணுதான். அப்படிதான் அந்த கடையை அன்னைக்கு திறந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். இதை சரி பண்ணி கொடுப்பீங்களா? எவ்வளவு கேப்பியா அப்படின்னு ஒரு குரல். அப்புறம் அன்னைக்குதான் என் வாழ்க்கையை மாற போதுன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்குதான் என் வாழ்க்கையில வசந்தம் வந்து வீசி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எல்லா நாளுமா தான் அன்னைக்கும் வந்து கடையில இருந்து உட்கார்ந்தேன். ஆனா அன்னைக்குதான் என் தலையெழுத்து, என் வாழ்க்கை எல்லாமே மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யாருக்காக உழைக்கிறவங்க போய் இப்ப உழைப்பு பத்த மாட்டேங்குது. ஏனே ரொம்ப செலவுக்காரங்களோ? எனக்கு ₹1 கூட செலவிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற கோணம் யாருன்னு அதே காலம் வரும்போது உனக்கு தெரியும். எனக்கு செலவு வைக்க கூடாதுன்னு நினைப்பாங்க, அதுக்காக நான் வைக்காம இருக்க கூடாது இல்ல. அதான் இப்பெல்லாம் பத்த மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறேன். நீ அந்த கடையை பாக்குறல அப்படி? இப்பதானே பஞ்சர் கட்டி முடிச்சேன். இன்னொரு யமகாவும் பல்சரும் வந்து கிடக்கு. அது டயர் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவன் ஏதோ கம்பி போயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். அதை நான் பாக்கணும்னே. சரிடா பாரு, நானும் உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தானே வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சது. ஏன் வேலைக்கு போனேன், எதுக்கு வேலைக்கு போனேன் தெரியாது. சும்மா போய்கிட்டு இருந்தேன். இப்பதானே தூக்கன்னு ஒண்ணு தூங்குறேன், பசிச்சு சாப்பிடுறேன், சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என் அண்ணன் நீ இருக்கிய. வெறும் வார்த்தைக்காக உன்னை தம்பின்னு சொல்லல, உள்ளத்துல இருந்து சொன்னேன். நீ என் கூட போடணும்னா இதுக்கு மேல எனக்கு என்னென்ன வேணும் அண்ணே? எந்த நிலைமையிலும் நம்ம ஒத்துக்கொத்தல் பிரியக்கூடாதுன்னு. ஏன்டா பிரிய வரும்னு நினைக்க? அதெல்லாம் வராது அண்ணா. உனக்காக உசுரை கொடுக்க சொல்லுனேன், முதல்ல கொடுப்பேன்னா. உசுரெல்லாம் கொடுக்கண்டா, கடைசி வரைக்கும் எனக்கு துணையா இருந்தா போதும். என் தம்பியா கண்டிப்பா இருப்பேண்ணே. என்ன என் விசுவாசத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே. போக போக பாருங்கண்ணே, என் அண்ணனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இது போதும்டா. இப்ப சொன்ன பாரு, என் அண்ணனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. முன்னாலெல்லாம் எனக்கு பயமா இருக்கும்டா, எனக்காக யார் இருக்கானு. இப்பெல்லாம் எல்லா உறவும் கிடைச்சிருக்கு. டேய், இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான்டா. அவங்க எங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. அதான் நீங்க சொன்னீங்களே, அன்னைக்குதான் உங்க வாழ்க்கை மாற போகுதுன்னு தெரியாமலே பேசிருக்கீங்கன்னு. ஆமா, சரி நான் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடட்டா? போங்களே, நான் பார்த்துட்டு கடை பார்த்துருக்கேன். நான் இப்போ போனா பார்க்கலாம், தண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க, நான் பார்த்துட்டு வரேன். சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க. எந்த ஊர்ண்ணே? இப்போதைக்கு தெரிய வேண்டாம். சரிங்கண்ணே, நீங்க போயிட்டு வாங்க. நான் போயிட்டு ஓடி வந்துருந்தேன், வந்து எல்லாத்தையும் போயிட்டு ஓட்டிருந்தேன். சரியா? தூரத்துல இருந்தாலும் பார்த்துட்டு வந்ததான் மனசு நல்லா இருக்கும். பக்கத்துலயே பார்த்துட்டு வாங்க, பார்த்துக்கலாண்ணே, போனே. சரிடா, நான் போய் பார்த்துட்டு வந்துருந்தேன். இந்த அட்ரஸ்ல தானே கொண்டு அண்ணன் கொண்டு பைக் ஓட சொன்னான். இந்த அட்ரஸ்ல வீடு இல்லையா, தெருதான் இருக்குது. ஒருவேளை இது பின் தோடமோ? ஐயோ, இது தெரியாம வந்துட்டேனே. முன்னாடி போய் வரணும் போலுக்கு. சரி, சுத்தியே வருவோம். ஓ, முன்னாடிதான் வாசலா? அம்மா, இத ஊத்திட்டு வந்துருதா? பின்னாடி தான் ஊத்த வந்திருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ, இது யாரு? சாரி சாரி, நான் அங்க பாத்துக்கிட்டே ஊத்துறேனா? பார்க்கல. சாரி சாரி சாரி. ஐயோ சாரி, இருங்க, நான் வேணா தண்ணி எடுத்துட்டு வந்துட்டா. சுட்டுட்டா? சாரி, நான் கவனிக்கல. நான் அங்க பாத்துக்கிட்டே ஊத்திட்டேன். சாரி. ஐயோ, முறைச்சுக்கிட்டீங்க, திட்டிடுவாரா?